வழக்கமாகவே சரத் பொன்சேகா அவர்கள் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்கள் இந்த பொதுஜன பெரமுன மேலான ஒரு விமர்சனத்தை கொண்டிருக்கிறதையும் விமர்சன அலைகளை அடிக்கடி முன்வைக்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கார். அதற்காக அவர் பயன்படுத்துகிற ஒரு கருவியாக விடுதலை புலிகள் அமைப்பினரையும் அவர் வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த விடயங்கள் சார்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏலவே விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்பான விமர்சனங்களை எங்கெங்கே எல்லாம் சரத் பொன்சேகா அவர்கள் சொல்கின்றார்களோ அந்த இடத்துல மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மேலான விமர்சனத்தை முன்வைப்பார். இதால அவர் மஹிந்த ராஜபக்ச குறை மதிப்புக்கு உட்படுகின்றார், விடுதலை புலிகள் அமைப்பினரை கொஞ்சம் உயர்த்தி பேசுகின்றார் என்ற அடிப்படையிலையும் பார்க்க முடியாது. ஏனென்றால் மிக பெரிய அளவில் விமர்சன கணைகளை அவர் விடுதலை புலிகள் அமைப்பினர் மேல சுமத்தி அதை தடுக்க தவறிவிட்டார் அல்லது அவர்களோட ஒரு டீல் அரசியலை பேசினார் என்கின்ற வகையில தான் மஹிந்த ராஜபக்ச அவர்களையும் அவர் முன்வைக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் இப்பொழுது சமீப காலங்களாக இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த விமர்சனங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு மஹிந்த ராஜபக்ச மீதான விமர்சனத்தை அதிகப்படுத்தி இருக்கின்றார். அண்மை காலமாகவே அரசியல்ல வரிதாக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக பார்க்கப்படுகின்றவர் தான் சரத் பொன்சேகா அவர்கள். அவர் தன்னை அரசியலை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பல கட்சிகளோடையும் சேர்வதற்கான நிலைப்பாட்டுகள்ல இருந்தார் என்று பேசப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தியோட இணைவதற்காக கூட சில அரசியல் காய் நகர்த்தலை மேற்கொண்டார். ஆனால் அவர்கள் தங்களுடைய கட்சியில அவரை இணைப்பதற்கான எந்த ஒரு நகர்வுகளையும் முன்னெடுக்கல. அதால அவருக்கு அந்த விடயம் கூட தோல்வி அடைந்ததுன்னு தான் சொல்லணும். இப்படியாக பல விடயங்கள்ல தொடர்ந்து இந்த பொதுஜன பெரமுன விமர்சித்து கொண்டு வந்தவர் இப்பொழுது நேரடியாகவே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பற்றின விமர்சனத்தோன்ற முன்வைத்திருக்கிறார். அவர் அரசியலை விட்டு வெளியில செல்லலாம் என்கிற அடிப்படையில தான் அந்த விமர்சனம் இருக்கின்றது. அதாவது அவர் கண்ணாடியை பார்த்து கேட்க வேண்டும் ஆறு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இப்பொழுதெல்லாம் நல்ல மாண்டு, இது சிங்களத்திலேயே அவர் தெரிவிக்கிறார். இப்பொழுதெல்லாம் நல்ல மாண்டு நீங்க கேட்கணும். ஏனென்றால் இப்பொழுது நாடு அதல பாதாளத்தில் சென்றதற்கு பிரதானமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜபக்ச குழாமினர் தான். போர் ரீதியாகவும் சரி அதற்கு பிற்பட்ட காலங்களிலும் சரி நாட்டை சிக்கல் நிலைமைக்கு கொண்டு வந்ததுல அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பங்களிப்பு இருக்கு. ஆகவே அவர்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் நாட்டை விட்டு அதாவது அவர்கள் தங்களுடைய அரசியலை விட்டு வெளியேறணும். அதுல அவர் ஒரு வசனத்தை பார்க்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இப்பொழுதே அவர்கள் பொருட்களை கட்டி வைத்து விடலாம் என்கிற அடிப்படையில பேசுகின்ற பொழுது இதை 3 விதங்கள்ல பார்க்கலாம். ஒன்று நாட்டை விட்டு வெளியில போகலாம், அல்லது அரசியலை விட்டு வெளியில போகலாம், அல்லது அவர்கள் மேலே இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து ஏதோ ஒரு கட்டத்துல சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற அடிப்படையில பேசியிருக்கலாம். குறிப்பாக கோடபாய ராஜபக்சனுடைய வழக்கல் கொஞ்சம் முறையை கொண்டு வருகின்றது. ஏனே ராஜபக்சர்களுக்கு ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கு என்றால் கோடபாய ராஜபக்சவுக்கு உயிர்த்த நேரம் சம்பந்தப்பட்ட வழக்கு மிகப்பெரிய அளவில் உதவி கொண்டு வருகின்றது. குறிப்பாக சுரேஷ் செலை அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகும் பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகும் பெரிய அளவில் பேசப்பட்ட பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா இனி யார் கைது செய்யப்படுவார் என்று பேசப்பட்டதுன்றா அது கோடபாய ராஜபக்சவா தான் இருக்கும். ஆனால் அது கைது நோக்கி நகர்ந்ததா என்று கேட்டீங்கன்னா இல்ல. அவர் இப்பொழுதே அண்மையில் ஒரு மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார். என்னென்றா தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ உயிர்த்த நேர தாக்குதல்ல கைது செய்வதை தடுக்கும் முகமாக அந்த மனு வழக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற போது அதுல புகைப்படம் காட்டப்பட்டது. அதுல அசாத் மௌலானா கோடபாய ராஜபக்ச நிக்கிற மாதிரியான புகைப்படம், அந்த புகைப்படங்களை வைத்தோண்டு நகர்த்த பார்த்தார்கள். அதுக்கும் பதில் கொடுக்கப்பட்டிருந்தது. பலமையாக அரசியல் வட்டாரங்கள்ல யாரோடைய புகைப்படத்தை எடுத்துக் கொள்ளலாம், அதை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாலதான் அசாத் மௌலானாவை தெரியாது என்ற அடிப்படையிலையும் சொன்னார் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுல பேசப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இது கோடபாய ராஜபக்சனுடைய வழக்கல் கொண்டு வருகின்றது என்பதற்கு ஒரு சான்றாதாரங்களா இருக்கின்றது. அந்த வகையில இந்த விடயத்தையும் அதாவது சரத் பொன்சேகா அவர்கள் கூறின இந்த விடயத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு முன்னர் கூட சரத் பொன்சேகா அவர்கள் இந்த வெள்ளக்கொடியோடு வந்தவர்களை சுட்டுக் கொள்ளுமாறு கோடபாய ராஜபக்ச அவர்கள் பாதுகாப்பு செயலராக இருக்கின்ற பொழுது சவேந்திர சில்வா அவர்களுக்கு உத்தரவிட்டார் என்கின்ற ஒரு விடயத்தையும் பேசுகின்றார். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாமே ஒரு வகையில ஒரு சிக்கல் தன்மைக்குள்ள கொண்டு வருகின்ற ஒரு விடயங்களாக இருக்கின்றன. அண்மை காலமாக அவருடைய நேர்காணல்கள் கூட இவர்களுக்கான ஒரு விமர்சன நிலையத்தான் உருவாகி கொண்டிருக்கின்றது. சரி, இது இவ்வாறு கேட்க இன்னொரு வகையில இந்த தமிழ் கட்சிகளுடைய ஒன்றிணைவு கூட்டணி ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்களை சந்திப்பதற்கான ஒரு தேதியை அவர்களிடம் கேட்டிருக்கிறார். அந்த தேதியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியினுடைய செயலாளரும் அந்த தேதியை குறிப்பிட்டிருந்தார். அதுக்கு இப்பொழுது ஜனாதிபதியே நேரடியாக சாணக்கியன் அவர்கள்ட்ட எடுத்து இந்த கூட்டணியினுடைய இணைப்பாளர் சாணக்கியன் என்றபடியா சாணக்கியன் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு ஏற்படுத்தி இந்த தேதி குறிப்பிடப்பட்டிருந்த தொடர்பாக சொன்னோம், சந்திப்பு தொடர்பாக சொன்னோம், அதை கேட்டறிந்து கொண்டீர்களா, இந்த தேதி உங்களுக்கு சரியா என்ற வகையிலெல்லாம் சில விடயங்களை கேட்டறிந்து கொண்டார்
என்கின்ற வகையில பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கூட்டணி கட்சிகளை அமைத்துக் கொள்கிறவர்களோ அல்லது புதிதாக கட்சியை தொடங்குறவர்களோ கட்டாயம் இது ஒரு வகையில ஜனாதிபதி சந்திப்பு செய்கிறது வளமை. ஆனால் அந்த சந்திப்புல என்ன முன்னேற்றம் வந்தது என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. ஆனால் அதே போலதான் இந்த கூட்டணி கட்சிகளுடைய சந்திப்பும் அமையுமா, இதுலேயும் ஏதாவது முன்னேற்றகரமான விடயங்கள் அமையுமா, இல்லது இதுவும் வழக்கமான சந்திப்புகள் போல ஒரு பேரளவுல சந்திப்புகளை மேற்கொண்டோம் என்கிற அடிப்படையில தான் நகருமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் பலர் மத்தியிலேயும் எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி அமைக்கப்படுகின்ற பொழுதே இது ஒரு மாகாண சபைக்கான கூட்டணி தான். இவர்களுடைய தேர்தல் அரசியலை சரியான முறையில மேற்கொள்றதுக்காக இவர்கள் செய்து கொள்கின்ற கூட்டணி தான். இதுலேயும் மக்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. மக்களுக்குரிய ஒரு மக்கள் நலன் பேசுகின்ற கூட்டணி என்றவர்கள் சொன்னாலும் கூட இந்த கூட்டணி சரியான முறையில் அமைய. இதுல அர்ச்சுனா ராமநாதன் இல்லையன்னு சொன்னதுக்கான பிரதானமாக அவர் கட்சி ரீதியான அமைப்பாக இல்லை, ஒரு சுயேட்சை கட்சியாக இருக்கிறபடியா அவரை இணைத்துக் கொள்ள முடியாது. காதர் மஸ்தானுடைய கட்சியில பெரும்பாலும் சிங்கள உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள், அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுகின்றார்கள் என்ற அடிப்படையில அவரை இணைத்துக் கொள்ள முடியாது என்ற விடயத்திலையும் பேசப்பட்டது. சரி, இதற்கு இவர்கள் இவ்வாறு பதில் சொன்னாலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை ஏன் இதுல இணைத்துக் கொள்ளல என்ற கேள்விக்கு அவர்கள் சொல்கின்ற பதில், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம், அடுத்த கட்டமாக இது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்கின்ற அடிப்படையில சொல்லியிருந்தார்கள். யாரு? இந்த கூட்டணி சார்ந்தவர்கள். ஏற்கனவே தமிழரசு கட்சிக்கும் கஜேந்திரகுமார் அவர்களுக்கும் இடையில கொள்கை முரண்பாடுகள் இருக்கின்றது. ஏதாவது ஜெனிவா எங்களுடைய தீர்வு திட்டங்கள் தொடர்பாக அனுப்புவதாக இருந்தாலும், கடிதமாக இருக்கட்டும், கோரிக்கைகளாக இருக்கட்டும், என்ன அனுப்புறாலும் பிரிந்துதான் தங்களுடைய நிலைப்பாடுகளை முன்வைக்கின்றார்கள். இதாலேயே தமிழர்களுக்குரிய ஒரு பொதுவான தீர்வு திட்டம் இதுதான் என்றது மேலே இருக்கின்றவர்கள், அதாவது ஜெனிவாவில் இருக்கின்றவர்களோ சர்வதேச மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கோ ஒரு தெளிவுத்தன்மை இல்லாம போகும். ஏன் இனி வருங்காலங்களில் எங்களுடைய அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு கூட எங்களுடைய சரியான தீர்வு திட்டம் என்னன்றதுல ஒரு குழப்பநிலை உருவாகிறதுக்கு பிரதானமான காரணம் இந்த கட்சிகள் பிரிந்து நிற்கின்றது என்கிற ஒரு விமர்சனம் பலராலே முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அந்த வகையில தான் இந்த விடயத்தையும் பார்க்க வேண்டி இருக்கின்றது. அதே மாதிரி இதுல கஜேந்திரகுமார் இணைவதற்கான சில நகர்வுகளை மேற்கொண்டார் என்ற விடயங்களும் பேசப்பட்டிருந்தன. இவர்கள் இணைத்துக் கொள்வார்களா இல்லையா என்றது இன்னொரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனாதிபதி சந்திப்பு தொடர்பான ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னா, இந்த ஜனாதிபதி சந்திப்பு சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது ஜனாதிபதி அனைத்து தீர்வு திட்டங்களை நிறைவேற்றுவாரா, இதுக்கு முதல் அவரோட இந்த ஒரு சந்திப்பும் மேற்கொள்ளப்பட இல்லையா, அந்த சந்திப்புகள்ல ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க என்ன துளங்களை காட்டினார், அந்த சந்திப்புகள்ல என்ன முன்னேற்றம் இருந்தது என்கின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது இந்த கூட்டணி கட்சியில இருக்கிற, அதாவது இந்த கூட்டணி கட்சியில முக்கிய கட்சியா இருக்கின்ற தமிழரசு கட்சியே, அந்த கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் இந்த அரசியல் கைதிகளுடைய நினைவேந்தல்ல பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது நாங்கள் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்கள்ட்ட நேரடியாகவே சில விஷயங்களை கேட்டிருந்தோம். எப்படி கேட்டோம்டா, கும்பிட்டு கேட்காத குறையாவிட்ட கேட்டிருந்தோம். ஆனால் அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் முன்னெடுக்க இல்லை. நாங்கள் அதுல பேசுபொருளான விடயம் வேறொரு விடயம். ஆனால் அந்த மீட்டிங்லேயே நாங்கள் வலுக்கட்டாயமாக இந்த விடயங்களை கேட்டிருந்தோம். ஆனால் இந்த ஒரு தீர்வு திட்டங்கள் தொடர்பான எந்த ஒரு நகர்த்தல்களையும் அவர் இதுவரைக்குமே முன்னெடுக்க இல்லை. அதுக்கான காரணம் என்னென்று கூட எங்களுக்கு இதுவரைக்குமே தெரியலை என்று யார் சொன்னிருந்தார்? துரைராசா ரவிகரன் அவர். அந்த கட்சியில் அங்கம் வகிக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், முல்லைத்தீவில முன்னின்று சில காரியங்களை முன்னெடுக்கிறவர், மக்களோட செயல்படுகின்றவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க மேலான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கின்றார். அதே ஜனாதிபதியோட மீண்டும் இந்த தமிழர்களுடைய தீர்வு திட்டங்கள் சம்பந்தமாக பேசியிருக்கின்றார்கள். தமிழர்களுடைய தீர்வு திட்டங்கள்ல முதன்மையானது பிரதானமானது என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை சம்பந்தமான விடயங்கள்லேயே இன்னும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படல. அதற்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினரே சொல்றார், ஜனாதிபதி செய்யாது ஒரு விமர்சன ரீதியாக முன்னெடுக்கின்றார். மீண்டும் இவர்கள் பேசி மீண்டும் இதே விடயங்கள் தானே நடக்க போனன. இதற்காக இந்த கூட்டங்கள் மற்றும் அது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் என்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு இந்த கூட்டணி கட்சிகள் என்ன பதில் சொல்ல போன, அது அடுத்த கட்டமாக இந்த ஜனாதிபதி சந்திப்பில் என்னென்னவெல்லாம் நடக்க போன என்ற கேள்விதான் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது.